குட் ஈவினிங் டீச்சர்ஸ். UGTRB பிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமுக்காக முதல் பாடமான பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தில் ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வி பகுதியில் கேள்விகளை படிக்கலாம். ஸ்பார்ட்டா என்பது கிரேக்க நாட்டின் பகுதி ஆகும். கிரேக்க நாட்டில் உள்ள சிட்டி தான் என்ன? ஸ்பார்ட்டா. ஸ்பார்ட்டா சமூகத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இராணுவ பலம் ஆகும். ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வி எதற்காக கற்பிக்கப்பட்டது? போர்களுக்கு தயார் பண்ண வேண்டும் மக்களை அல்லவா, அதற்காக கற்பிக்கப்பட்டது தான் இங்கே உடற்கல்வி. ஓகேவா? தென் ஸ்பார்ட்டாவில் பாய்ஸுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. இந்த பயிற்சி முறையின் பெயர் என்ன? அகோக். ஓகேவா? அகோக். அல்லது இங்கே ஸ்பார்ட்டாவில் உள்ள கல்வி முறையின் பெயர் என்ன? அகோக் ஆகும். ஓகேவா? தென் அகோக் பயிற்சி தொடங்கப்பட்ட வயது 7 வயசுலேயே கொடுத்தாங்க அல்லவா அகோக் பயிற்சி. அகோக் பயிற்சியின் முக்கிய அம்சம் என்ன? கடினமான உடற்பயிற்சிகள் ஆகும். ஓகேவா? அகோகில் கடினமான உடற்பயிற்சிகளை கொடுத்தாங்க. ஸ்பார்ட்டாவில் கேர்ள்ஸுக்கும் உடற்கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. இந்த கேர்ள்ஸுக்கு ஏன் கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அவங்க வளர்ந்த பின்னாடி குழந்தைகள் பெற வேண்டும் அல்லவா, ஆரோக்கியமான குழந்தைகள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கேர்ள்ஸுக்கும் இங்கே உடற்கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஸ்பார்ட்டாவில் முக்கியமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட விளையாட்டு என்ன? ஓட்டப்பந்தயம். ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வி யார் கட்டுப்பாட்டில் நடைபெற்றது? கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பாட்டில் தான் நடைபெற்றது. ஸ்பார்ட்டாவில் பாய்ஸுக்கு உணவு அதிகமாக வழங்கப்பட்டதா, குறைவாக வழங்கப்பட்டதா? குறைவாக வழங்கப்பட்டது அல்லவா. ஏன் அப்படி கம்மியாக கொடுத்தாங்க? சுயநம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களுக்கு சாப்பாடு கம்மியாக கொடுத்தாங்க. இந்த ஸ்பார்ட்டா உடற்கல்வியில் முக்கியமாக எதை பற்றி சொன்னாங்க? தைரியம். ஓகேவா? அவங்க தைரியமான மக்களாக செயல்பட வேண்டும் என்பது தான் இங்கே முக்கியமாக வலியுறுத்தப்பட்டது. தென் ஸ்பார்ட்டாவில் பிள்ளைங்களை எங்கே வாழ்ந்தாங்க? அவங்க பயிற்சியின் போது குழந்தைங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னா, அவங்க முகாமில் வாழ்ந்தாங்க அல்லவா. ஓகே. ஸ்பார்ட்டாவில் பாய்ஸ் எல்லாம் தங்கினாங்க. எங்கே தங்கினாங்க? முகாமில் தங்கினாங்க. வீட்டில் தங்க அனுமதிக்கப்படவில்லை. 7 வயசு வந்ததுமே அவங்க முகாமில் தங்கியாக வேண்டும். ஓகேவா? தென் ஸ்பார்ட்டாவில் உடற்பயிற்சி மூலம் வளர்க்கப்பட்ட பண்பு என்னவென்றால் ஒழுக்கம். உடற்பயிற்சி மூலம் ஒழுக்கம் இங்கே வளர்க்கப்பட்டது. இங்கே ஸ்பார்ட்டா பயிற்சியில் அடங்கிய அம்சம் தான் என்ன? கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. ஸ்பார்ட்டாவில் எதற்காக பழக்கப்படுத்தப்பட்டனர்? ஸ்பார்ட்டாவில் இந்த வீரர்கள் எல்லாம் எதற்காக பழக்கப்படுத்தப்பட்டனர்? கடினமான நிலையையும் சமாளிக்க வேண்டும் அல்லவா, இந்த கடினங்களையும் தாண்ட வேண்டும், வலிகளை தாண்ட வேண்டும் என்பதற்காக பழக்கப்படுத்தப்பட்டனர். ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வியின் கடைசி நோக்கம் என்னவென்றால் வீரர்களை உருவாக்க வேண்டும் அல்லவா. தென் ஸ்பார்ட்டா சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு பெற்றது எதுவென்றால் இந்த வீரத்தன்மை ஆகும். ஸ்பார்ட்டா உடற்கல்வி என்பது பண்டைய காலத்தை சார்ந்தது. ஸ்பார்ட்டாவில் பயிற்சியானது எப்போது முடிந்தது? 20 வயசில் முடிஞ்சு. 7 வயசில் தொடங்கிய பயிற்சி. ஓகேவா? தென் அதற்கு பின்பு அவங்க ஸ்பார்ட்டா ஆண்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பயிற்சிக்கு பின்பு அவங்க மொத்தம் எத்தனை ஆண்டுகள் பயிற்சி பெற்றாங்க? 13 ஆண்டுகள் பயிற்சி பெற்றாங்க அல்லவா. அதற்கு பின்பு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதற்கு பின்பும் அவங்க வீரர்களாகவே பணியாற்றினார்கள். ஓகேவா? தென் ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வியானது எதனை மேம்படுத்தியது? உடல் வலிமையை மேம்படுத்தியது. ஸ்பார்ட்டாவில் பயிற்சியினுடைய முக்கியமான உடற்பயிற்சி என்னவென்றால் மல்யுத்த பயிற்சி. ஸ்பார்ட்டாவில் ஒழுக்கம் எப்படி கற்பிக்கப்பட்டது? கடுமையான பயிற்சி மூலம் கற்பிக்கப்பட்டது. குழந்தைகள் இதற்காக இங்கே பழக்கப்படுத்தப்பட்டனர், வலிகளை தாங்க பழக்கப்படுத்தப்பட்டனர். இங்கே உடற்கல்வி என்பது பாய்ஸுக்கு கட்டாயமா? பாய்ஸுக்கும் கட்டாயம், கேர்ள்ஸுக்கும் கட்டாயம் தான். ஓகேவா? ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வியானது எந்த மதிப்பை வளர்த்தது? கூட்டுறவை, ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை வளர்த்தது ஸ்பார்ட்டா உடற்கல்வி. ஸ்பார்ட்டா கல்வி முறையின் தனி சிறப்பு என்னவென்றால் இராணுவ மையங்கள். அகோக் என்பது எல்லாமே இராணுவ மையங்கள் தான் அல்லவா. இங்கே உடற்கல்வியானது சமூகத்தை எப்படி உருவாக்கியது என்றால் வலிமையான சமூகமாக உருவாக்கியது அல்லவா. அது வலிமையான சமூகம் என்பதை விட போர்முகமான சமூகமாக இங்கே ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வியானது சமூகத்தை உருவாக்கியது. இங்கே உடற்கல்வி மூலம் வளர்க்கப்பட்ட மனப்பண்பு என்னவென்றால் துணிச்சல் ஆகும். ஸ்பார்ட்டாவில் பாய்ஸ் எல்லாம் எதனை குறைவாக பெற்றாங்க? சாப்பாடு அல்லவா. ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வி என்பது எதனுடைய மாடலாக அமைந்தது? நவீன இராணுவத்துக்கு மாடல் தான் என்ன? ஸ்பார்ட்டா உடற்கல்வி. ஸ்பார்ட்டா பயிற்சியுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் மாநிலத்தினுடைய பாதுகாப்பு அல்லவா. ஸ்பார்ட்டாவுடைய பாதுகாப்பு தான் இங்கே முக்கிய நோக்கம். ஸ்பார்ட்டா சமூகத்தில் பலவீனமான குழந்தைகள் புறக்கணிக்கப்பட்டனர்.
ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வியானது எந்த மதிப்பை குறைத்தது? தனிநபர் சுதந்திரத்தை, ஃப்ரீடம் கிடையாது அல்லவா. தென் ஸ்பார்ட்டாவில் பயிற்சியினுடைய முக்கியமான வாழ்க்கை பாடம் என்னவென்றால் தியாகம். ஸ்பார்ட்டா உடற்கல்வியானது எந்த உடல் திறனை மேம்படுத்தியது? வலிமையை மேம்படுத்தியது அல்லவா. ஸ்பார்ட்டாவில் கல்வி முறையின் அடிப்படை என்பது என்ன? இராணுவம் ஆகும். ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வி மூலம் எதுவானது தான்? வீரர்கள் அல்லவா. போர் புரியக்கூடிய வீரர்கள் எல்லாமே உடற்கல்வி மூலம் தான் ஸ்பார்ட்டாவில் ஃபார்ம் ஆனாங்க. ஸ்பார்ட்டா பயிற்சியுடைய முக்கிய தளம் என்னவென்றால் கடினம். ஓகேவா. ஸ்பார்ட்டாவில் உடற்பயிற்சியுடைய முக்கிய தன்மை என்ன? கடினமான பயிற்சிகளாகத்தான் இங்கே உடற்பயிற்சியானது வழங்கப்பட்டது. உடற்கல்வி என்பது எந்த டிபார்ட்மெண்ட்டோடு நெருக்கமாக அமைந்தது என்றால் இராணுவம் அல்லவா. தென் ஸ்பார்ட்டா சமூகத்தில் மதிக்கப்பட்ட பண்பு என்னவென்றால் தைரியம். ஓகேவா. தென் ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வி என்பது இளைஞர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தது? வலிகளை தாங்கக்கூடிய சக்தியை கற்றுக் கொடுத்தது. பயிற்சியில் இங்கே என்ன ஒழுக்கம் வலியுறுத்தப்பட்டது என்றால் சமூக ஒழுக்கம் இங்கே வலியுறுத்தப்பட்டது. தென் ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வி மூலம் எதுவான சமூகம் என்ன? போர் முகம் அல்லது போர் ஆற்றல் மிகுந்த சமூகம் தான் இங்கே எதுவானது. ஸ்பார்ட்டா உடற்கல்வியானது எதனை அதிகமாக்கியது? தைரியம் என்ற குணத்தை அதிகமாக்கியது. இங்கே உள்ள கல்வி முறையுடைய முக்கிய குறைபாடு என்ன? ஸ்பார்ட்டாவில் இங்கே அறிவு வளர்ச்சி என்பது கம்மியாக அமைந்தது. ஓகேவா. தென் ஸ்பார்ட்டாவில் உடற்கல்வி வரலாற்றில் முக்கியமானது ஏன்? ஸ்பார்ட்டா உடற்கல்வியானது வரலாற்றில் மிகவும் முக்கியமானது. ஓகேவா. ஸ்பார்ட்டா உடற்கல்வி வரலாற்றில் மிகவும் முக்கியமானது ஏன்? இராணுவ உடற்கல்விக்கு அடித்தளம் அமைத்தது. ஓகேவா. இப்போ இராணுவ உடற்கல்விக்கு அடித்தளம் அமைத்த நகரம் எது என்றால் ஸ்பார்ட்டா ஆகும். ஓகேவா. இங்கே தான் இராணுவ உடற்கல்வி கற்பிக்கப்பட்டது. ஓகே. நன்றி.